வணக்கம். நாம் இப்போ த்ரெட்டிங் பற்றி பார்க்க இருக்கிறோம். ஸோ த்ரெட்டிங் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும்னா, நிறையா த்ரெட்ஸை ஒரே நேரத்தில் ரன் பண்ண முடியும். த்ரெட் அப்படின்னா என்னென்னா, ஒரு லைட் வெயிட் சப் ப்ராசஸர். ஸோ நம்ம ஜாவாவில் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸையும் நம்ம ப்ராசஸர்ஸாக பிரித்து ரன் பண்ண முடியும். ஸோ அதுதான் த்ரெட்டிங். ஸோ த்ரெட்டிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு வேரியபிளை ஒரு மெத்தட் அப்டேட் பண்ணலாம், இன்னொரு மெத்தட் அதே வேரியபிளை டெலீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அதே நேரத்தில். ஸோ ரெண்டும் ஒரே நேரத்தில் இப்படி ட்ரை பண்ணுறதுனால ப்ரோக்ராம் கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ த்ரெட்டிங் மூலமாக நம்ம ரெண்டையும் தனித்தனி நேரத்தில், அதாவது தனித்தனி ப்ராசஸை டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங் அப்படின்னா, நிறையா டாஸ்க்ஸை ஒரே நேரத்தில் செய்கிறதுக்கு இந்த த்ரெட்டிங் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணுது. ஸோ ஒரு த்ரெட்டை நம்ம ரன் பண்ண வைக்கலாம், இன்னொரு த்ரெட்டை அதே நேரத்தில் கொஞ்ச நேரத்தை பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ லைஃப் சைக்கிள் ஆஃப் த்ரெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஃபர்ஸ்ட் நியூ அப்போ எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போ நம்ம ஸ்டார்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோமோ அதற்கு முன்னாடி தான் இந்த நியூ த்ரெட் ரன் ஆகும். அதை தொடர்ந்து ரன்னபிள், எப்போ அந்த ஸ்டார்ட் மெத்தட் நம்ம வருதோ அதற்கு அப்புறமா வர்றது இந்த ரன்னபிள். ரன்னிங் எப்போ வரும்னா, இந்த டாஸ்க் ஸ்கெடியூலர் இந்த த்ரெட்டை செலக்ட் பண்ண உடனே ரன்னிங். ஸோ கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் ரன்னபிள் அப்படின்னா, த்ரெட்டு எக்ஸிஸ்டாக இருக்குது ஆனால் அதால் ரன் பண்ண முடியல. டெர்மினேட்டர்னால் த்ரெட் டெர்மினேட் ஆயிரும். ஸோ ரெண்டு வகையாக த்ரெட்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒன்று த்ரெட் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலமாக, அதற்கப்புறம் அந்த ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் மூலமாக. ஸோ ரன்னபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், த்ரெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி எப்படி நம்ம த்ரெட்டிங் கான்செப்ட் ட்ரை பண்ணி பார்க்குறதுன்னு. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் மெயின் மெத்தட் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் த்ரெட்டை எக்ஸ்டென்ஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ்டென்ஸ் த்ரெட். அதை தொடர்ந்து இந்த மெயின் மெத்தடில் தான் நம்ம ஆக்சுவல் த்ரெட்டிங்கான ப்ரோக்ராம்ஸை டைப் பண்ணலாம். பப்ளிக் வாய்ட் ரன் system.out.println thread is running. ஸோ அதை கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா மெயின் மெத்தடுக்கு வெளியே தான் இந்த ரன் மெத்தட் இருக்கணும். இப்போது அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக நம்ம மெத்தடை இன்வோக் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் மெத்தடை இன்வோக் பண்ணுறோம். ஸோ இப்போ த்ரெட்டு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், த்ரெட் இஸ் ரன்னிங். ஸோ இப்போ நம்ம த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் பேசிக் எக்ஸாம்பிள் த்ரெட்டுக்கு. ஒருக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்னொருக்கையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணோன்னா நமக்கு ஒரு எரர் கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், எக்ஸப்ஷன் இன் த்ரெட் இஸ் ரன்னிங். அதற்கப்புறமா இன்னொருக்க இல்லீகல் த்ரெட் ஸ்டேட் எக்ஸப்ஷன், அதாவது நம்ம 2 டைமு ஒரே த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது எரர் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போது நம்ம அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன், திருப்பி ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போயும் அதே போல் எரர் வருது. ஸோ அன்னோன் சோர்ஸ். ஸோ இல்லீகல் த்ரெட் ஸ்டேட் எக்ஸப்ஷன் நமக்கு திருப்பியும் கிடைக்கிது. ஸோ த்ரெட்டிங்கில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்டே இதுதான். ஒருக்க நீங்கள் த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதே த்ரெட்டை நீங்கள் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லீகல் த்ரெட் ஸ்டேட் எக்ஸப்ஷன் கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக நான் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி எப்படி த்ரெட்டிங்கை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கோட் ரன்னபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எக்ஸ்டென்ஸ் ரன்னபிள். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நிறையா எரர்ஸ் வந்திருக்குது.
இதற்கான காரணம் என்னென்னு கொஞ்சம் ஓவர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரன்னபிள்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ், அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணுமே ஒழிய எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம திரும்பியும் இதை ட்ரை பண்ணலாம். இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரன் மெத்தட் நம்ம கோடில் ஆட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மெயின் மெத்தடை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நியூ கீவேர்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் பார்க்கலாம் சின்டாக்ஸ் எரர் டோக்கன் இம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகே, இப்போ அந்த எரர் சால்வ் ஆயிடுச்சு. த்ரெட் இஸ் ரன்னிங். இப்போ மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string aux. ஸோ ரன்னபிள்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். obj ஈக்குவல்ஸ் நியூ ரன்னபிள். இப்போ த்ரெட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். thread j equals new thread. ஸோ ரன்னபிளுடைய ஆப்ஜெக்டை இந்த த்ரெட்டுக்கு நான் பேராமீட்டராக பாஸ் பண்ணுறேன். அடுத்ததாக நம்ம அந்த ஆப்ஜெக்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் த்ரெட்டை. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். த்ரெட் இஸ் ரன்னிங். ஸோ இப்படி தான் ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக த்ரெட்டிங் பண்ண முடியும். இதே த்ரெட்டை நம்ம இன்னொருக்க ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு அங்கே கிடைச்சா அதே எரர் தான் கிடச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் த்ரெட்டு ரெட் ஆயிடுச்சு. அடுத்த த்ரெட்டை நம்ம ரன் பண்ணப்போ இல்லீகல் த்ரெட் ஸ்டேட் எக்ஸப்ஷன் நமக்கு கிடச்சிருக்குது. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா நிறைய ஆப்ரேஷன் ஒரே நேரத்தில் பண்ணுறதுக்கு இது உதவுது. ஸோ இது டைமை சேவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கம்பார்ட்மெண்டலைஸ்ட் ஆப்ரேஷன். ஸோ ஒரு த்ரெட் மூலமாக நம்ம ஒரு வேரியபிளை அப்டேட் பண்ணலாம். ஸோ அது அப்டேட் ஆகி முடிஞ்சோடனே இன்னொரு த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணி அப்டேட் ஆனால் அதே த்ரெட்டை டெலீட் பண்ணலாம் அல்லது டிக்ரிமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கம்பார்ட்மெண்டலைஸ்ட் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இயங்கும் அளவில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ ப்ராசஸை நம்ம ப்ரோக்ராமை டிவைட் பண்ணி ரன் பண்ண வைக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம இப்போது திஸ் கீவேர்ட் பற்றி பார்க்க இருக்கிறோம். திஸ் கீவேர்டு மூலமாக நம்ம எப்பயும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், கன்ஸ்ட்ரக்டர்ஸ், மெத்தட்ஸ் இதெல்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். ஸோ கரண்ட் கிளாஸை ரெஃபரன்ஸ் பண்ணுறது கூட திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் கீவேர்ட் மூலமாக நாம் எப்படி ஒரு கரண்ட் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ரெஃபர் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக நமக்கு ஏற்கனவே தெரியும். கிளாஸுக்கு உள்ள மெத்தடுக்கு வெளியே ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு இல்லாமல் வருவது தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நம்ம எப்படி திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணுறது, ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபைல், நியூ, ஜாவா ப்ராஜெக்ட், திஸ், அதை தொடர்ந்து ஃபைல், நியூ, கிளாஸ், திஸ். இப்போ இதில் ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணலாம். இன்ட் ஐடி string name. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் ஐடி அண்ட் நேம் இதுதான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இதற்கடுத்து நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த கன்ஸ்ட்ரக்டருடைய பேராமீட்டர்ஸ் ஐடி அண்ட் நேம். இப்போது அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை இங்கே ரெஃபர் பண்ணும். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னால் என்ன? இப்போ இந்த ஐடியையும் நேமையும் பாருங்கள். மெத்தடுக்கு வெளியே இருக்குது, ஆனால் கிளாஸுக்கு உள்ளே இருக்குது. அதுக்கு ஸ்டாட்டிக் அப்படின்ற ஒரு கீவேர்டில் நான் அதை டிஃபைன் பண்ணல. ஸோ இதுதான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ இதை தான் நான் இந்த கன்ஸ்ட்ரக்டரை ரெஃபர் பண்ண போகிறேன். திஸ் டாட் ஐடி ஈக்குவல்ஸ் ஐடி, திஸ் டாட் நேம் ஈக்குவல்ஸ் நேம்.
ஸோ இப்போது டிஸ்பிளே மெத்தட் க்ரியேட் பண்ணலாம். வாய்ட் டிஸ்பிளே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிஸ்பிளே மெத்தட் இந்த இடத்துல க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வாய்ட் டிஸ்பிளே system.out.println ig plus name. ஸோ ஐடியும் நேமையும் இங்கே பிரிண்ட் பண்ணலாம். இப்போது திஸ்ஸுக்கு 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். this s1 equals new this 111 comma Stanley. this s2 equals new this 234 comma Hardy. s1 dot display s2 dot display ஸோ அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இப்போ நம்ம டிஸ்பிளே மெத்தட் இன்வோக் பண்ணி ரன் பண்ணால் நமக்கு கரஸ்பாண்டிங் அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ இந்த கோடை நீட்டாக ஃபார்மேட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அந்த கிளாஸுக்குள்ளே நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஐடி அண்ட் நேம் க்ரியேட் பண்ணுறேன். அதற்கப்புறமா அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அதை ரெஃபர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஐடியையும் நேமையும் பேராமீட்டராக பாஸ் பண்ணுறேன். அதற்கப்புறமா திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நான் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ திஸ் டாட் ஐடி ஈக்குவல் டு ஐடி அப்படின்றப்போ அந்த மேலே நம்ம கொடுத்துருந்த இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ரெஃபர் ஆகும். ஸோ திஸ் தான் அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ரெஃபர் பண்ணுது. அதை தொடர்ந்து திஸ் டாட் நேம் ஈக்குவல்ஸ் நேம் அதுக்கு நம்ம சொல்கிறப்போ அந்த நேம் அப்படின்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ரெஃபர் ஆகும். இப்போ மெயின் மெத்தட்குள்ளே அதற்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக நான் டிஸ்பிளே மெத்தடை இன்வோக் பண்ணுறேன். டிஸ்பிளே மெத்தடில் தான் நான் ஐடியையும் நேமையும் பிரிண்ட் பண்ணுறேன். இந்த மெயின் மெத்தட்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் திஸ் அப்படின்ற கீவேர்டு அல்லது திஸ் அப்படின்ற கிளாஸ் நேமுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணுறப்பே நம்ம இங்கே பேராமீட்டரை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஏன்னா ஐடி அண்ட் நேம் தான் நம்ம இங்கே பேராமீட்டராக கொடுத்துருக்குறோம். நீங்கள் பார்க்கலாம் இன்ட் ஐடி கமா ஸ்ட்ரிங் நேம். ஸோ அதை தான் நம்ம இங்கே ரெஃபர் பண்ணி ஆகணும். ஸோ அதை நான் மெயின் மெத்தடில் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் அப்போது நான் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ திஸ் கீவேர்டு வச்சு இப்போது நம்ம ஐடியையும் நேமையும் அதாவது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ரெண்டையும் நம்ம ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை டிஸ்பிளே மெத்தட் மூலமாக நம்ம பிரிண்ட் செஞ்சுட்டு அந்த டிஸ்பிளே மெத்தடை மெயின் மெத்தட்குள்ளே 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக இன்வோக் பண்ணுறோம். ஸோ அப்படி இன்வோக் பண்ணுறப்பேவும் 111 கமா ஸ்டான்லி அதாவது இன்ட் கமா ஸ்ட்ரிங். காரணம் ஐடி வந்து 111 அது வந்து ஒரு இன்டிஜர். ஸோ இன்ட் அதை தொடர்ந்து நேம் அது வந்து ஸ்ட்ரிங். ஸோ இது ரெண்டும் பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த கான்செப்டுக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு ப்ரூஃப் பார்க்கலாம். நியூ ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கரண்ட் கிளாஸ் உடைய இன்ஸ்டன்ஸை தான் இந்த திஸ் கீவேர்ட் ரெஃபர் பண்ணும் அப்படின்னு. ஸோ இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ரூஃப் பார்க்கலாம். வாய்ட் மெத்தட் ஸோ system.out.println திஸ் கீவேர்டையே நான் பேராமீட்டராக பாஸ் பண்ணுறேன். இப்போது நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் இந்த கிளாஸுக்கு. இப்போது நான் க்ரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ண போகிறேன். அதற்கடுத்ததாக அந்த மெத்தடையும் நான் இன்வோக் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த கோடை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம் ப்ரூவிங் அட் ஐடி B9742 ப்ரூவிங் அட் 1D9742. ஸோ ரெண்டுக்குமே ஐடி சேமாக இருக்குது. இது என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம கரண்ட் கிளாஸ் இன்ஸ்டன்ஸை ரெஃபர் பண்ணுறது தான் இந்த திஸ் கீபோர்டு. நீங்கள் அதில் பார்க்கலாம் நான்
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ், அதை தொடர்ந்து ஒரு மெத்தடில் நான் அந்த திஸ் கீவேர்டு மூலமாக நான் அந்த மெத்தடோட ரெஃபரன்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மெயின் மெத்தட்குள்ளே நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்டோடைய ரெஃபரன்ஸையும் நான் பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக அந்த மெத்தடை நான் இன்வோக் பண்ணுறப்போ அதோடைய ரெஃபரன்சஸ் பிரிண்ட் ஆகுது. நீங்கள் பார்க்கலாம், அந்த 2 ரெஃபரன்சஸும் ஒரே ஐடியில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி கரண்ட் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸையும் உங்களால் இன்வோக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா திஸ் கீபோர்ட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதிலே நீங்கள் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் மெத்தடில் நான் ஹெச்ஏ அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் அவுட்புட் கிடைக்கிது. அதை தொடர்ந்து அந்த மேலே நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் மெத்தட் அப்படின்ற ஒரு மெத்தட் நேம். ஸோ அந்த மெத்தடுக்குள்ளே நான் அந்த திஸ் கீவேர்டு மூலமாக அந்த கரண்ட் மெத்தடோட ரெஃபரன்ஸை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்தது மெயின் மெத்தடுக்குள்ளே நான் அந்த ஆப்ஜெக்ட் இன்வோக் பண்ணுறப்போ நமக்கு அதோட ஐடி பிரிண்ட் ஆச்சு. அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கிறது கரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை எப்படி திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி இன்வோக் பண்ணுறதுன்னு. ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்டர் செயினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்குறோம். ஸோ கரண்ட் கிளாஸ் அப்படின்னா நம்ம இப்போது யூஸ் பண்ணிகிட்ருக்கிற அந்த கிளாஸ். ஸோ அந்த கிளாஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை எப்படி இன்வோக் பண்ணுறது, அதை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ இதை தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் செயினிங் அப்படின்ற பேரில் வழங்கி வர்றோம். ஸோ இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நாம் பார்க்கலாம். ஸோ ஒரு நியூ கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். செயினிங் ஃபினிஷ். ஸோ இதில் 3 வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இன்ட் ஐடி, ஸ்ட்ரிங் நேம், ஸ்ட்ரிங் சிட்டி. அதற்கடுத்ததாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணணும். செயினிங் இன்ட் ஐடி, கமா, ஸ்ட்ரிங் நேம். இப்போது இந்த ஐடியையும் நேமையும் நம்ம ரெஃபர் பண்ணலாம். this dot id equals id, this dot name equals name. ஸோ நீங்கள் பார்க்கலாம், சைடாக அந்த கிராஸ் சிம்பிள்ஸ் வருது ரெட் கலரில். இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒரு எரர் சிம்பிள். ஸோ உங்கள் ப்ரோக்ராமில் எப்போல்லாம் எரர் இருக்குதோ இப்படி அது ஒரு ரெட் கலரில் க்ராஸ் பண்ணும். ஸோ நீங்கள் அதோடைய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பார்க்குறதுக்கு கீழே இங்கே பார்க்கலாம், cannot யூஸ் திஸ் இன் அ ஸ்டாட்டிக் கான்டெக்ஸ்ட். காரணம் இது மெயின் மெத்தட்குள்ளே நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை கட் பண்ணி மெயின் மெத்தடுக்கு வெளியே போடுவோம். எப்போவுமே நீங்கள் கன்ஸ்ட்ரக்டரை மெயின் மெத்தடுக்குள்ளே யூஸ் பண்ண முடியாது. கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை மெயின் மெத்தடுக்கு வெளியே தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நமக்கு எந்த எரரும் வரல. ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நான் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே ரெஃபர் பண்ணியிருக்கிறேன். அதற்கடுத்ததாக நான் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன். இன்ட் ஐடி, ஸ்ட்ரிங் நேம், கமா, ஸ்ட்ரிங் சிட்டி. this dot city. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஐடியையும் நேமையும் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஸோ திஸ் ஐடி கமா நேம் அப்படின்னு கொடுக்குறோம். அதே தொடர்ந்து அந்த சிட்டி அந்த பேராமீட்டரையும் ரெஃபர் பண்ணலாம். ஸோ திஸ் டாட் சிட்டி ஈக்குவல்ஸ் சிட்டி. அதற்கப்புறமா டிஸ்பிளே மெத்தட் வாய்ட் டிஸ்பிளே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லைன் ஐடி ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம், ப்ளஸ் இன்னொரு ஸ்பேஸ், ப்ளஸ் நேம், ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ், அதை தொடர்ந்து சிட்டி. ஸோ இந்த டிஸ்பிளே மெத்தட்குள்ளே நாம் ஐடி, நேம், சிட்டி இது 3ஐயும் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது மெயின் மெத்தடில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். செயினிங் n ஈக்குவல்ஸ் நியூ செயினிங் id2 நேம். ஸோ ஏதாவது ஒரு நேம் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ நேம் ஸ்ட்ரிங் டைப். ஸோ நான் அதை டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்குறேன். அதற்கடுத்து
நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். சைனிங் v ஈக்குவல்ஸ் நியூ சைனிங் 3 ஜோஷ்வா சிட்டி மதுரை or Florida. ஸோ இப்போது நான் அந்த டிஸ்பிளே மெத்தடை இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கால் பண்ணலாம். n.display v.display. ஸோ இதுதான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் செயினிங்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம ரன் பண்ணிங்கன்னா நமக்கு வர அவுட்புட்டை நீங்கள் பார்க்கலாம். 2 REM null 3 ஜோஷ்வா ஃப்ளோரிடா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். அந்த கிளாஸ்க்குள்ளே 3 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஐடி நேம் சிட்டி. ஐடி வந்து இன்டிஜர் டேட்டா டைப், நேம் அண்ட் சிட்டி ஸ்ட்ரிங். அதை தொடர்ந்து நம்ம 2 கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டருடைய பராமீட்டர் ஐடி அண்ட் நேம். அப்புறம் அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ரெஃபர் பண்ணுறோம். அதற்கு அடுத்ததாக செகண்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோம். அதில் 3 பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணுறேன். அது என்னென்னா ஐடி நேம் சிட்டி. ஸோ அந்த பேராமீட்டர்ஸை நான் ரெஃபர் பண்ணுறதுக்கு திஸ் ஐடி நேம்னு கொடுத்தாலே போதும். காரணம் நான் ஏற்கனவே திஸ் டாட் ஐடி ஈக்குவல் டு ஐடி அப்படின்னும் திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம்னும் அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ரெஃபர் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த திஸ் டாட் சிட்டின்னு அந்த சிட்டியை மட்டும் தனியாக ரெஃபர் பண்ணால் போதும். அதற்கு முன்னாடி அந்த ஐடியையும் நேமையும் நான் சும்மா ஒரு பேராமீட்டராக இந்த திஸ் கீவேர்டுக்குள்ளே பாஸ் பண்ணாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் பண்ணிடும். காரணம் இது செயினிங். இந்த ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் செகண்ட் கன்ஸ்ட்ரக்டரோட சங்கிலியால் பிணைக்கப்பட்டது போல் இருக்குது. அதனால் நாம் அதற்கு தனியாக திஸ் டாட் ஐடி ஈக்குவல் டு ஐடி திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஜென்ரலாக அதை ரெஃபர் பண்ணாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிக்கிடும். அதற்கடுத்ததான் நாம் டிஸ்பிளே மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டிஸ்பிளே மெத்தடில் நாம் அந்த ஐடியையும் நேமையும் சிட்டியையும் பிரிண்ட் பண்ணுறோம். அதற்கப்புறமா மெயின் மெத்தட்குள்ளே நாம் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். செயினிங் அதாவது அந்த கரண்ட் கிளாஸ்க்கு அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பயே நம்ம பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறோம். ஸோ 2, REM. அதை தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணல. ஸ்ட்ரிங்குக்கான ரெஃபரன்ஸ் நல். ஸோ நல்லுன்னு பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ நாம் இப்போது கரண்ட் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது, கரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா கன்ஸ்ட்ரக்டர் செயினிங் அப்படின்னு பார்த்தோம். இப்போது எப்படி திஸ் கீவேர்டை ஆர்குமெண்ட்டாக மெத்தடை கால் பண்ணுறப்போ பாஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கவிருக்கிறோம். ஸோ திஸ் கீவேர்டை வச்சு நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை மட்டும் இல்லை, கரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை மட்டும் இல்லை, அதை ஒரு ஆர்குமெண்ட்டாக கூட பாஸ் பண்ணலாம். ஸோ அதற்கான எக்ஸாம்பிள் தான் பார்க்கவிருக்கிறோம். ஸோ ஒரு நியூ கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறேன். இதற்குள்ளதாக நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். அந்த மெத்தடுடைய நேம் மெத்தட்னே வச்சுக்கலாம். அதற்குள்ளதாக நான் SOBJ அதாவது ஆப்ஜெக்ட். ஸோ இதை நான் பேராமீட்டராக பாஸ் பண்ணுறேன். அதற்கடுத்ததாக நான் ஒரு ஸ்ட்ரிங்கை நான் பிரிண்ட் பண்ணுறேன். மெத்தட் இஸ் இன்வோக்டு அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். void next method this. ஸோ இந்த மெத்தடில் நான் திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி அதை பேராமீட்டராக பாஸ் பண்ணுறேன். இப்போது நான் அந்த ப்ரீவியஸ் மெத்தடை இன்வோக் பண்ணுறதுக்கு திஸ் கீவேர்டை அந்த பேராமீட்டருக்குள்ளே நான் கோடாகவே பாஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு அந்த திஸ் கீவேர்டு அங்கே தேவையில்லை. காரணம் ஒரு 2 மெத்தட் கிரியேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு அந்த கரண்ட் கிளாஸ்க்குன்னு ஒரு டைப் ஆஃப் பேராமீட்டரையும் மெத்தடுக்கு பாஸ் பண்ணுறோம். செகண்ட் மெத்தடில் தான் அந்த மெத்தடை நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் மெயின் மெத்தடில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த நெக்ஸ்ட் மெத்தடை இன்வோக் பண்ணுறோம். ஸோ இது மூலமாக அந்த ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணியிருந்த மெத்தட் இன்வோக் ஆகிருக்குது. அப்போ ரன் பண்ணுறப்ப நீங்கள் பார்க்கலாம் மெத்தட் இஸ் இன்வோக்குன்னு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கடுத்ததாக 2 மெத்தட் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஃபர்ஸ்ட் மெத்தடுடைய பேராமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் கிளாஸ் உடைய ஒரு வேரியபிள் அல்லது கரண்ட் கிளாஸ் உடைய ஆப்ஜெக்ட் கூட வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட். ஸோ அதை நம்ம செகண்ட் மெத்தட் மூலமாக இன்வோக் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம்.
இப்போது நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து நான் மெத்தட் ஆஃப் திஸ் அப்படின்றப்போ நம்ம ப்ரீவியஸ் மெத்தட் அதை தான் நம்ம இன்வோக் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஸோ மெத்தட் இஸ் இன்வோக்டு அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ இது மூலமாக தான் நம்ம மெயின் மெத்தடில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி செகண்ட் மெத்தட் அதாவது நெக்ஸ்ட் மெத்தடை நம்ம கால் பண்ணுறப்போ மெத்தட் ஆஃப் திஸ் அந்த ப்ரீவியஸ் மெத்தட் இன்வோக் ஆகுது. ஸோ ப்ரீவியஸ் மெத்தட் இன்வோக் ஆனோடனே மெத்தட் இஸ் இன்வோக் அப்படின்னு நமக்கு அவுட்புட் கிடைக்கிது. ஸோ திஸ் கீவேர்டு வச்சு நம்மளால் இது போன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மெயின் மெத்தட்குள்ளே நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த செகண்ட் மெத்தடை கால் பண்ணாலே போதும், ப்ரீவியஸ் மெத்தடுடைய அவுட்புட்டே நமக்கு கிடச்சிரும். அதற்கடுத்ததாக எப்படி நம்ம திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி கரண்ட் இன்ஸ்டன்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்க இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, இதை பற்றிலாம் பார்த்துருக்குறோம். ஸோ இப்போது அந்த கரண்ட் இன்ஸ்டன்ஸை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அதை பார்க்கலாம். ஸோ நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன் கரண்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு. ஸோ அதுக்கடுத்ததாக ஒரு கெட்டர் செட் பண்ணலாம். கரண்ட் இன்ஸ்டன்ஸ் கெட் கரண்ட் இன்ஸ்டன்ஸ். ரிட்டர்ன் திஸ். ஸோ கெட் பண்ணுறேன், கெட் பண்ணிவிட்டு அது ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ரிட்டர்ன் திஸ். void display system.out.println. ஸோ இங்கே நான் ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறேன். அதற்கப்புறம் மெயின் மெத்தட்குள்ளே நான் அதை இன்வோக் பண்ண போகிறேன். ஸோ நியூ கரண்ட் இன்ஸ்டன்ஸ் டாட் கெட் கரண்ட் இன்ஸ்டன்ஸ் டாட் டிஸ்பிளே. ஸோ கரண்ட் இன்ஸ்டன்ஸை வச்சு அந்த கெட்டரை இன்வோக் பண்ணலாம். கெட்டரை இன்வோக் பண்ணிவிட்டு அந்த டிஸ்பிளே மெத்தடை இன்வோக் பண்ணுறேன். ஸோ இப்போது ரன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகிடும். ஸோ ஹாய் அப்படின்ற அவுட்புட் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது மூலமாக தான் நம்ம கரண்ட் இன்ஸ்டன்ஸை கெட் பண்ண முடியும். ஸோ இந்த திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த கரண்ட் இன்ஸ்டன்ஸை ரிட்டர்ன் பண்ணுறேன். அதற்கப்புறம் மெயின் மெத்தடில் நான் ஹாய் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். அதற்கப்புறம் அந்த மெயின் மெத்தட்குள்ளே நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, நான் அந்த டிஸ்பிளே மெத்தடை கரண்ட் இன்ஸ்டன்ஸ் அண்ட் கெட் கரண்ட் இன்ஸ்டன்ஸ் மூலமாக கெட் பண்ணுறேன். ஸோ அந்த டிஸ்பிளே மெத்தடை நான் ஏற்கனவே பிரிண்ட் ஹாய் அதாவது system.out.println ஆஃப் ஹாய் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு கோடு எழுதியிருக்கிறேன். ஸோ நான் இந்த மெயின் மெத்தட்குள்ளே நான் இந்த கெட் கரண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்பிளே அப்படின்றப்போ அந்த டிஸ்பிளேக்குள்ளே இருக்கிற அந்த பீஸ் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். காரணம் அதற்கு மேலே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட் கரண்ட் இன்ஸ்டன்ஸ் அது வந்து அந்த கரண்ட் இன்ஸ்டன்ஸை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நம்ம திஸ் கீவேர்டு அப்படின்னா என்ன, அதை வச்சு கரண்ட் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அல்லது கரண்ட் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எப்படி ரெஃபர் பண்ணுறது, எப்படி கரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்டர் செயினிங்னா என்ன, அதற்கப்புறம் இதை எப்படி ஒரு மெத்தட் கால் பண்ணுறப்போ ஒரு ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறது, எப்படி கரண்ட் இன்ஸ்டன்ஸை ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நன்றி.